வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸ் வந்து வீட்டு வேலையும் பண்ணிவிட்டு வெளியில் போயிட்டு வேலை பார்க்குறதுங்கிறது ஒரு சவால் தான். சில பேருக்கு அது ஓகேவாக இருக்கும், சில பேருக்கு அது வந்து சரி வராது. ஸோ வீட்டு வேலையை மட்டும்தான் என்னால் பார்க்க முடியும், வீட்டுக்குள்ளேயே என்னால் வந்து தொழில் பண்ண முடிகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஓகே அப்படின்ட்டு நிறைய பேர் இருப்பீங்க. உங்களுக்கான வீடியோ தாங்க இது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸ் முதலீடே இல்லாமல் செய்யக்கூடிய சுயதொழில் பற்றி தாங்க இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். என்ன சுயதொழில் பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரையும் பாருங்கள். ஏற்கனவே ஒரு 2-3 வீடியோ போட்டிருக்கேன். ஒரே வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதை தாங்க இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இப்போலாம் பூக்கடையில் வந்து பூ கட்டுறதுக்கு ஆட்கள் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்காங்க. இப்போ வீட்டில் இருக்கிற லேடிஸ் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டு வேலையம் எல்லாமே முடிச்சுட்டு ஃப்ரீ டைமில் பூக்கடையில் போய் பூவை வாங்கிட்டு வந்துட்டு, பூக்கடைனா நீங்கள் கட்டி வந்து ஒரு இடத்துல உட்காந்து விற்க போகிறது கிடையாது. நிறைய மாலை பூலாம் கட்டி விற்பாங்க தெரியுமா, அந்த கடையில் போயிட்டு வாங்கிட்டு வந்து நீங்கள் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீ டைமில் கட்டி அவங்கக்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க ஓரளவுக்கு கமிஷன் கொடுப்பாங்க. இது நம்ம வந்து ஃபுல் டே ஒர்க்கும் கிடையாது, ஃப்ரீ டைமில் பண்ணும்போது அந்த அமௌண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் தானே. இந்த விஷயம் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, பக்கத்து வீட்டுக்கு வந்து ஒரு அக்கா வந்து பூ எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்க பூ வியாபாரம்லாம் பண்ணலை, நான் சொன்னல அதே மாதிரி இந்த கடைகளில் போயிட்டு பூ வாங்கிட்டு வந்து கட்டி கொடுக்குற வேலை. அப்போ தான் எனக்கு தெரியும், ஓ இதுவும் வந்து ஒரு சுய தொழில் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே நான் கண் கூட பார்க்குற விஷயத்த தாங்க நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். கட்டுற பூவை விட உதிரி பூ வந்து நம்மளுக்கு ரொம்பவே லாபங்க. நம்ம எந்த மாதிரி கட்டி விற்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம விலை வச்சு விற்போம். நீங்கள் பூ மார்க்கெட்டில் போய் பல்காக பூ வாங்கிட்டு வந்து கட்டி அதை கூட நீங்கள் வீட்டில் வச்சு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க இப்போலாம் பூ சாமிக்கு அவங்களுக்குன்னு நிறைய வாங்கிக்கிறாங்க. பூ வந்து வியாபாரம் ஓடாமலாம் இருக்கவே இருக்காது. உங்கள் ஏரியாலேயே சொல்லிட்டீங்க நான் பூ விற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடையும் போட தேவையில்ல, வீட்டில் இருக்குது கட்டி வைக்கிறேன்னு சொன்னீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக வேணுங்கிறவங்க வாங்கிப்பாங்க. அதுலேயுமே உங்களுக்கு நல்ல லாபங்க. கட்டி விற்கிறத விட உதிரி பூ வாங்கி நீங்கள் வந்து கட்டி விற்கிறீங்கன்னா செம்ம லாபம். எங்கள் ஒரு பாட்டி இருக்காங்கங்க, எப்படியும் ஒரு 78 வயசுக்கு மேலே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க பசங்களாம் வந்து நல்ல வசதியாக இருக்கிறாங்க. இருந்தாலுமே அவங்க ஒரு சுயதொழில் பண்ணணும்னு அவங்க வயசுக்கு பண்ணணும்னு தேவையே கிடையாது. அவங்க அந்த மாதிரி தான் பூ மார்க்கெட்டுக்கு போயிட்டு பூ வாங்கிட்டு கட்டி டெய்லியும் வந்து காலையில் ஒரு 11 மணி வரையும் வச்சு விற்பாங்க. ஈவினிங் வந்து ஒரு 5 மணி ஆகிடுச்சுன்னா நடந்து போவாங்க. அவங்களால நடக்கவே முடியாது. இருந்தாலுமே வந்து அவங்களுக்கு பண்ணணுன்ட்டு அவசியமே கிடையாது. இருந்தாலும் அந்த வயசுலேயுமே வந்து சொந்த காலில் நிற்கணுன்ட்டு நினச்சி பண்ணுறாங்க பாருங்கள். நல்ல லாபம் கிடைக்கிது அதில். அதே மாதிரி இந்த கத்திரி வத்தல், கொத்தரை வத்தல், அதுக்கப்புறம் இந்த வத்தல் வகையெல்லாம் வந்து கடைங்களில் இப்போ கிடைக்கிறதே ரொம்ப ரேர். அதனால் வந்து அதை நீங்கள் பல்காக வாங்கிட்டு வந்துட்டு, அதுவும் இந்த சம்மருக்கு வந்து சூப்பராக ஒரு 2-3 நாள்லேயே ரெடி ஆகிடும். அதையும் கடைகளில் கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா அதுவுமே கமிஷன் கணக்கு வச்சு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சூப்பராக ஓடுங்க. வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து இந்த முறுக்கு அதிரசம்லாம் உங்களுக்கு நல்லா செய்ய தெரியும், ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இந்த தட்டை ஓலை பகோடா அதெல்லாம் பண்ண தெரியும் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக சேல் ஆகுங்க. ஏன்னா நொறுக்கு தீனி திங்காத ஆட்கள் வந்து ரொம்பவே கம்மி இப்போ இருக்கிற காலகட்டத்தில். ஹோம்மேட் அப்படின்னாலே கண்டிப்பாக எல்லாருமே வாங்குவாங்க. அதில் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்களே, இங்கே தயார் பண்ணுறோம், குடிசை தொழில் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா சுத்தமாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பி வாங்குவாங்க. நீங்கள் அதெல்லாம் மென்ஷன் பண்ணணும்னு தேவையே கிடையாதுங்க. ஒன் டைம் வாங்கி சாப்பிட்டு பிடிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதே தான் வாங்குவாங்க. நாங்கள் அந்த மாதிரி தான் ஒரு கடை பிடிச்சி வச்சுருக்கோம். இதெல்லாம் எனக்கு சூப்பராக செய்ய தெரியும், ஆனால் கடை வந்து வாடகை கொடுக்குற அளவுக்குலாம் எனக்கு எதுவும் கிடையாது. எனக்கு வந்து சேல் பண்ண தெரியாது, யாருக்கிட்ட கொண்டு போய் விற்கிறதுன்னு தெரியாது. அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நான் சொல்கிறேன், பக்கத்தில் இருக்கிற மளிகை கடைன்னு கிடையாது, என்ன கடை இருக்குது அப்படின்னாலுமே வந்து மெயினாக அங்கே கூட்டம் அதிகமாக வரா மாதிரி இருக்கிற மாதிரியான கடையாக பார்த்து அங்கே கொடுத்து பாருங்கள். நல்ல உள்ளங்களாக இருந்துச்சுன்னா வாங்கி சேல் பண்ணி கொடுப்பாங்க. கெட்டெண்ணம் பிடிச்சவங்க அப்படின்னா வாங்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளம் படைத்த ஆட்கள் யாராவது இருந்தாங்க, அந்த மாதிரி கடை இருந்துச்சு அப்படின்னா கொண்டுட்டு போய் கொடுங்க. கண்டிப்பாக வந்து நல்ல லாபம் கிடைக்கும். அதேமாரி ஸ்வீட் கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வீட் போடும்போது தான் அந்த பாக்ஸ் வந்து ரெடி பண்ணுவாங்க. மற்றபடி வந்து நீட்டாக ஒரே அட்டையாக இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு பக்கத்தில் ஏதாவது ஸ்வீட் கடை இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் கேட்டு பாருங்கள். சப்போஸ் அவங்களுக்கு தேவைப்பட்டாலும் படலாம்ல அவங்க போட்டு கொடுக்குறதுக்கு. ஓகேனா ஓகே, இல்லை அப்படின்னா வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் வந்து அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா வந்து அது நம்மளுக்கும் ஒரு லாபம் தானே, ஒரு கமிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா. ஏன்னா அந்த பாக்ஸ் ரெடி பண்ணுறது ரொம்ப பெரிய வேலைலாம் கிடையாது. அதனால் நம்ம பண்ணலாம். கேட்காமலே இருந்து அது கிடைக்குமா கிடைக்காதான்ட்டு யோசிச்சுட்டு இருக்குது. கேட்டு இல்லை அப்படின்னா ஓகே, சப்போஸ் கிடச்சிச்சின்னா நம்மளுக்கு வந்து அந்த அமௌண்ட் லாபம் தானே. இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 வீடியோ வந்து சுயதொழில் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன். விருப்பப்பட்டீங்க அப்படின்னா போயிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவரையும் எங்கள் வீடியோவை ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்து சுயதொழில் நிறைய வீடியோஸ் போடுறேன். இப்போ தான் எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.